அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கங்காயதவன். மைவி3 ஆட்ஸில் இப்போ சில்வர் மெம்பருக்கு வந்து பேமெண்ட் போட்டாங்க. அதற்கான சாட்சி தான் இது. இது வந்து பார்த்தோன்னா 1710 ரூபா ரிசீவ் ஆகிருக்கு. சரிங்களா? ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது 1431 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு. இது பாருங்கள் 1098. இது பாருங்கள் ரொம்ப நாள் சேர்த்து வச்சுது 6215 ரூபா. இந்த அமௌண்ட் பாருங்கள் 1398 ரூபா. இதுமாரி 1 பை 1 ரீட் ஆகிட்டே இருக்குது. சில்வர் நம்பருக்கு அடுத்தது கோல்டு அடுத்தது சிஎம் உடனே வரதா சொல்கிறாங்க. நம்ம வந்து இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதேமாரி மார்ச் மாதம் அப்டேஷன் கொடுத்தவங்க வந்து வருகின்ற புதன்கிழமை அப்படி இல்லைனா மேக்ஸிமம் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்துடுறதா சொல்கிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வேகமாக வர்றதான பணிகள் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா அந்த 3 மாதம் தேங்கி இருக்கிறதுனால பேமெண்ட் கொடுக்காம அதை வந்து பிரித்து பண்ணுறது தான் வந்து நலமாக இருக்குன்றதுனால அது பிரித்து பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அக்கௌண்ட் 2 அக்கௌண்ட்டில் பல லட்சம் அக்கௌண்ட்டை வந்து கம்பெனி மேனேஜ் பண்ணுது. அந்த பல லட்சம் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறது இல்லாமல் ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் ஐஎஃப்சி கோடு அக்கௌண்ட் நம்பரு இது அக்யூரேட்டாக பார்த்து கரெக்டாக அதை ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து பண்ணுறது சாதாரண காரியம் இல்லை, ரொம்ப சவாலான விஷயம். சரிங்களா? அதனால் நம்ம பொறுத்திருந்து தான் வாங்கணும். இப்போ சில்வருக்கு நிறைய பேருக்கு கிரெடிட் ஆகிட்டுருக்கு. சரியா? மார்ச் மாதம் கொடுத்தவங்களுக்கு கூடிய விரைவில்னால் திங்கள் செவ்வாய்க்குள்ளே வந்துடலாம், இல்லை புதன் மேக்ஸிமம் வெள்ளிக்குள்ளே வந்துடும்ன்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பேமெண்ட்டு கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன்னா லட்சக்கணக்கான அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணி அதை செப்ரேட் பண்ணி தனித்தனியாக அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அசால்ட்டான விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். அதனால் வந்து பொறுமை காக்கணும். 4 வகையான அக்கௌண்ட்டை பிரித்து அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமான விஷயம். அதை பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஒன்ஸ் பேமெண்ட்டு போட்டாங்கன்னா அடுத்து இதில் போடும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.